தமிழகம் முழுவதும் ஓடும் பேருந்துகளில் பயணம் செய்யும் வயதான பெண்களை குறிவைத்து மயக்க மருந்து கொடுத்து நகை பறித்த கள்ளக்காதல் ஜோடியை போலீசார் கைது செய்துள்ளனர். அடுத்தடுத்து வந்த புகார்களின் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் காளப்பநாயக்கன்பட்டியை சேர்ந்த ராணி மற்றும் அவரது ஆண் நண்பர் பரமேஸ்வரன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து 10 சவரன் நகைகள் மற்றும் தங்க காயின்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அமலாக்கத்துறை சோதனையின் போது தாங்கள் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக டாஸ்மாக் அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளனர். பெண் ஊழியர்களின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் நள்ளிரவில் வீட்டிற்கு அனுப்பியதாகவும் அதில் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதால் குடும்பத்தினருக்கு தகவல் சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது தொடர்பாக 3 நாட்கள் பதிவான சிசிடிவி காட்சிகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தை டிவி செய்தி எதிரொலியால் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பேருந்து நிலையம் முன்பு அபாயகரமான கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். நிலையில் இருந்த பள்ளம் சீரமைக்கப்பட்டுள்ளது. சாலை நடுவே இருந்த பெரிய பள்ளத்தால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்து வந்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து தந்தி டிவியில் செய்தி வெளியான நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் தற்காலிகமாக மண் நிரப்பி பள்ளத்தை சரி செய்துள்ளனர்.